சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 48வது புத்தக காட்சி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஞாயிறு விடுமுறையொட்டி ஏராளமான புத்தக வாசகர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. இந்த புத்தக கண்காட்சியொட்டி அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? வாசகர்களோட வருகை அங்கு எப்படி இருக்கிறது? ஃபரிதா, வணக்கம். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 48வது புத்தக கண்காட்சியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் இந்த கண்காட்சி தொடங்கிய நிலையில வரக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியானது நடைபெற இருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இங்கே தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம்னா வார நாட்கள்ல காலையில 12 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், அதே போல வார இறுதி நாட்கள்ல காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் இந்த புத்தக கண்காட்சியானது நடைபெற்று இருக்கு. அந்த வகையில இன்றைய தினம், அதாவது இந்த கண்காட்சி தொடங்கி இன்றோடு சேர்த்து 3 நாட்கள் தான் ஆகுது. இன்னும் வரக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இன்னும் வரக்கூடிய வாரங்கள்ல பொதுமக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. தங்களுடைய குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு இங்கே வருகை தருவதை நம்மளால பார்க்க முடியுது. இங்க பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியில 900 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு அரங்குகள் சிறுவர்களிலிருந்து அதே போல பெரியவர்கள் என பல்வேறு புத்தக வாசிப்பாளர்களுக்கு என அனைத்து விதமான புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய வகையில இங்க அரங்குகளானது அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த விற்பனை என்பது நடைபெற்று இருக்கு. நிறைய இடங்கள்ல இருந்து பொதுமக்கள் தொடர்ந்து வருகை தந்து அந்த புத்தகங்களை வாங்கி வருகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா வரக்கூடிய 12ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடக்க இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்த நாட்கள்ல வரக்கூடிய வாரங்கள்ல இன்னும் புத்தக வாசிப்பாளர்கள் அதிகப்படியா வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட ஒரு பக்கம் இருக்கு. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.